ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைட் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீ நான் காதல் சீரியலோட இந்த வார ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வார ப்ரோமோவில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா, அபி வந்து எடுத்துக்கிற கான்ட்ராக்டை சீக்கிரமாக முடிச்சு தரணும், நல்லபடியாக முடிச்சு தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாமி வேண்டுதல் வச்சுட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா முரளி அவங்க அம்மாட்ட என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காருன்னா, அணுவோட கல்யாணம் நடக்கிறதுக்காக நகையை சேர்த்துறதுக்காக பெரிய ஆர்டரை எடுத்து முழு மூச்சாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அவங்க அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த கல்யாணத்தை ஆகாஷ் கல்யாணத்தை எடுத்ததுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவில் இவங்க தைச்ச ட்ரெஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஏற்றி விடுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. இந்த டைமை ஏற்றி விட்டாச்சு. எல்லாருமே அந்த சந்தோஷத்தில் வெயிட் பண்ணி எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆட்டோ கிளம்புனதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வருது அபிக்கு. அந்த டைமில் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா நீங்கள் சொன்ன அட்ரஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோவை நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன்னே அபி ரொம்ப சாக்கிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து அனுப்பிவிட்டாச்சு. இது முரளியோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியாது. அதாவது இவங்க தைச்ச ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக வந்து அனுப்பி விட்டுட்டாங்க. எங்கேயோ முரளி கடத்திட்டு போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா ராகவ் என்ன பண்ணுறாருன்னா, நான் எப்படியாவது உனக்கு கண்டுபிடிச்சி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆட்டோ எப்படி சேஸ் பண்ணி அட்ரஸ் எல்லாம் கேட்டு வழியிலெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. முரளி பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் இது பண்ணிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போல வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.